Hi viewers, welcome to our channel Namu Creations. Thank you friends for your support and suggestion. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா அடை தோசை. யூஸ்வலாகவே அரிசி உளுந்து சேர்த்து தான் தோசை செய்வீங்க. டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னா ஆனியன் தோசை, எக் தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. பட் இப்போது நம்ம செய்ய போகிற ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, அரை கப் அரிசி. ஃபர்ஸ்ட் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இந்த மூணையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 கப் சொரக்காய், 3 காய்ந்த மிளகாய், மிளகு, 4 பல் பூண்டு. நான் 3 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, துருவின தேங்காய் 1 கப், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இது லாஸ்டா தாளிக்கிறதுக்காக, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காய பவுடர். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சொரக்காயை அரைச்சிக்கலாம். இப்போ சொரக்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பவுல்ல இதை மாத்திக்கலாம். இப்போ மாத்தினதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்தம்பருப்பு இதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த எடுத்து இப்போ அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்க அரைச்சிக்கோங்க. அதிகமா தண்ணியாவும் ஆயிடக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இதை மறுபடியும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சொரக்காய் மிக்சரோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொரக்காய் தண்ணி காய் தான், ஸோ நீங்க அதிகமா தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற இந்த காய்ஞ்ச மிளகாயை இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 4 பல் பூண்டு, மிளகு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவு விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், மிளகு, வெள்ளை பூண்டு இதை சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இந்த மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற அரை கப் அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவை அது கூட கலந்துக்கலாம்.
இப்போது அரிசி மாவு வந்து நம்ம அரைச்சி சேர்த்தாச்சு. இதை நல்லா இப்படி கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காய பவுடர் வந்து நீங்கள் அதிகமாகவே சேர்க்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்காய் துருவல் சேர்க்க வேணாம். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். இப்போது வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து வச்சாச்சு. இந்த தாளித்து வச்சதை நீங்கள் இந்த மாவோட கொட்டிக்கலாம். கொட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது தோசை செய்ய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம டவா வச்சாச்சு. டவா சூடானதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ டவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். தோசை வெந்துருச்சு. இப்போ இதை வேற பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், கிறிஸ்பியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். நான் வந்து மிக்சியில் மாவு அரைச்சதுனால தனித்தனியாக எல்லாத்தையும் அரைச்சேன். பட் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அடை தோசை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.